இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரை கூடக்கோவில் அப்படிங்கிற இடத்துல நடக்க இருக்கு. அதுக்கான பூமி பூஜையும் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாநாட்டை முதல் மாநில மாநாட்டை விட மிக பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படின்ட்டு தளபதி முடிவு பண்ணியிருக்காராம். சுமார் 500 ஏக்கருக்கு மேல இந்த மாநாட்டுக்காக இடங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடங்கள் பத்தாது அப்படின்ட்டு இன்னமும் பக்கத்துல இருக்க இடங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். சோ இந்த இரண்டாவது மாநில மாநாடு பிரம்மாண்டத்தின் உச்சமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுல ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுதான். அது என்ன அப்படின்னா, இந்த மாநாட்டுல தமிழக வெற்றி கழகத்தோட முதல் கட்ட வேட்பாளர்களை தளபதி அறிமுகப்படுத்த முடிவு பண்ணியிருக்காராம். தமிழக வெற்றி கழகத்துல 120 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. சோ அதுல இருந்து முதல் கட்ட வேட்பாளர்களை தளபதி அறிமுகப்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக இன்னும் எந்த அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தல. பட் தளபதி மாநாட்டுல முதல் கட்ட வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜெயலலிதா இந்த மாதிரி மாநாடுகள் மூலமா தான் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவாங்க. இல்லனா வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறதுக்காகவே ஒரு மாநாட்டை நடத்துவாங்க. சோ ஜெயலலிதா பாணியில தளபதியும் செயல்பட ஆரம்பிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.